தமிழை வந்து எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் இழிவுபடுத்திருக்கார், அவரை வச்சு கும்புறீங்களே, இதுதான் திராவிட மாடலா? திருக்குறள் தங்க தட்டில் வைத்த மலம்னு சொன்னாரா இல்லையா? வீட்டில் இருக்கிற வேலைக்காரியிடம் கூட தமிழ் படிச்சா பிச்சை தான் எடுக்கணும்னு சொன்னாரா? தமிழை முழுக்க முழுக்க இந்த தமிழ் மொழியையும் தமிழ் புலவர்களையும் தமிழ் இலக்கியங்களையும் இழிவுபடுத்தியவர் தான் இந்த ஈவே ராமசாமி. ஓட்டுக்காக கொண்டாட்டியை தவிர இந்த முன்னேற்ற கழகக்காரன் கொடுப்பான். ஆனா வந்து கட்சியை வித்து, கட்சி தொண்டர்களை வித்து ஒரே ஒரு நாடாளுமன்ற சீட் வாங்கிக்கிட்டு அதை அடமான வச்சு போய் அந்த நாடாளுமன்றத்துல பேசுறாரு, நான் வந்து ஓட்டையும் நாட்டையும் விற்க மாட்டேன். கடைசியில ஒரு காலத்துல கமலஹாசன் ஓட்டையே அடுத்தவங்க போட்டுட்டாங்கன்னு புலம்புனவர் தான் இவர். அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்றத்துல கமலஹாசன் பேசிய ஒரு வீடியோவை இந்த திமுக உடன்பிறப்புகள் மற்றும் திமுக ஆதரவாளர்கள்லாம் வைரல் செய்து கமலஹாசன் தெரிக்க விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வைரல் பண்ணிட்டு வராங்க. அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். ஆனா ஒண்ணுமே புரியல. உடன்பிறப்புகள் யாருக்காவது புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மீடியா சில மீடியாக்களும் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் அந்த பேசிய சில வாக்கியங்களை வந்து வைரல் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு அதாவது இது கமலஹாசன் டெல்லியில இருந்து இங்க சென்னை வந்த பின்னாடியோ தயவு செய்து மீடியாக்கள் பாராளுமன்றத்தில் கமலஹாசன் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விளக்கம் கேளுங்க. மக்களுக்கு புரியல. அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தாவது மக்களுக்கு புரியுமான்னு பார்ப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன் யாருக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படின்ட்டு இந்த உடன்பிறப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக வந்து கமலஹாசன் சரியான பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு பதிவுகளை போட்டு வராங்க. அதுலயும் ஸ்நேகன் கமலஹாசன் பேசி அடுத்த நிமிடமே ஸ்நேகன் உடனே வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, கவிதை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கவிஞர் வைரமுத்து கன்னி தமிழ், இது கன்னி பேச்சு அல்ல, இது ஒரு காலை பேச்சு. அதுல கூட பாருங்க வைரமுத்துக்கு ஒரு கன்னி வேணும், கன்னி பேச்சு அல்ல ஒரு காலை பேச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஆக்சுவலா கமலஹாசன் யாருக்கு பதிலடி கொடுத்திருக்காருன்னா ஈவே ராமசாமி நாயகருக்கு பதிலடி கொடுத்திருக்காரு அப்படிதான் சொல்ல முடியும். காரணம் பாராளுமன்றத்துல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேற்கோள் காட்டி தான் அதை பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன சொல்லியிருக்காரு? தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொல்லியிருக்கார். தமிழ் படித்தார் பிச்சை கூட கிடைக்காது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் புகைப்படத்தை அதாவது இந்த திமுக அலுவலகங்களிலும் சரி, திமுக ஆட்சியாளர்கள் இருக்கும் அறைகளிலும் சரி, அவர் புகைப்படத்தை வச்சு தினமும் வழியிடுறாங்க. ஏன்னா அதாவது யாரு தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்ன ஈவிராவை வழிபடுறாங்க. இதுதான் திராவிடல் மாடல் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை வந்து கரெக்டா அந்த ஈவேரா சொன்னார் அப்படின்ற அந்த மேற்கோள் காட்டியதை மட்டும் கட் பண்ணிட்டு தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது அந்த ஒரு வார்த்தையை மட்டும் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு கமலஹாசன் அவர்கள் தரமான பதிலடி கொடுத்தார். 10 நிமிஷம் பேசியிருக்காரு, ஒன்னும் புரியல. ஆனா ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு 3 வாக்கியம் மட்டும் புரியுது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சை ஏற்கவே மாட்டான், ஓட்டையும் நாட்டையும் கமலஹாசன் விற்க மாட்டான். அதுல இதுதான் பெரிய காமெடியா இருக்கு. ஓட்டையும் நாட்டையும் கமலஹாசன் விற்கவே மாட்டான். எந்த டார்ச் லைட்டை வச்சு இது டிவியை உடைச்சாரோ, அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலோ சட்டசபை தேர்தலோ எந்த டார்ச் லைட்டை வச்சு யாரு, அதாவது ஸ்டாலின் பேசிய அந்த இது வாய்ஸ் மட்டும் ஓடுது, டார்ச் லைட்டை வச்சு டிவியை உடைக்கிறாரு கமலஹாசன். திரும்ப அதே ஒரு சீட்டுக்காக தன்னுடைய கட்சியே வித்தவர் தான் இந்த கமலஹாசன். கட்சியை வித்து, கட்சி தொண்டர்களை வித்து ஒரே ஒரு நாடாளுமன்ற சீட் வாங்கிக்கிட்டு அதை அடமான வச்சு போய் அந்த நாடாளுமன்றத்துல பேசுறாரு, நான் வந்து ஓட்டையும் நாட்டையும் விற்க மாட்டேன் அப்படின்னு பேசுறாரு. கடைசியில ஒரு காலத்துல கமலஹாசன் ஓட்டையே அடுத்தவங்க போட்டுட்டாங்கன்னு புலம்புனவர் தான் இவர். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமி என்ன பேசியிருக்காரு, இது வந்து கமலஹாசனோட இந்த பதிலடி இருக்கு இல்லையா, இது வந்து ஈவேரா என்ன பேசியிருக்கார் அப்படின்ற மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு, அதாவது திரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025 எப்பயோ ஒரு காலகட்டங்களோ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பாராளுமன்றத்துல பேசிய பேச்சுகள், அதாவது ஈவேரா குறித்து பேசிய பேச்சுகள் பரவலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரை பரவலாக தெரியவில்லை. ஆனா இப்ப கமலஹாசன் பதிலடி கொடுத்த உடனே
அப்படி அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னதான் பேசினாங்கன்னு தமிழக மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில என்ன இருக்குன்னா, ஈவே ராமசாமி பேசியதை மேற்கோள் காட்டி தான் நிதியமைச்சர் அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப கமலஹாசனும் உடன்பிறப்புகளும் எடுத்து செல்லும் அளவிற்கு இதை வந்து பெரிதாக்கி இருக்கார்கள் கமலஹாசன். அதாவது தங்கத்தட்டில், திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த மலம்னு சொன்னாரா இல்லையா ஈவே ராமசாமி? தமிழை காட்டுமராண்டி மொழி, வீட்டில் இருக்கிற வேலைக்காரியிடம் கூட ஆங்கிலத்தில் பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா? தமிழ் படிச்சா பிச்சை தான் எடுக்கணும்னு சொன்னாரா? தமிழை முழுக்க முழுக்க இந்த தமிழ் மொழியையும் தமிழ் புலவர்களையும் தமிழ் இலக்கியங்களையும் இழிவுபடுத்தியவர் தான் இந்த ஈவே ராமசாமி. அதைத்தான் மேற்கோள் காட்டி பாஜக தலைவர்களும் பாராளுமன்றத்துல நிதியமைச்சர் அவர்களும் பேசினா, நீங்க வந்து மேற்கோள் காட்டின இது ஈவே ராமசாமியை விட்டுட்டீங்க. ஈவே ராமசாமி சொன்னதை விட்டுட்டு மேற்கோள் காட்டியவரை இந்த மேற்கோள் காட்டியவரை அந்த கருத்தை சொன்னதாக திணிக்கிறீங்க. போகிற போக்க பார்த்தா 21ஆம் பக்கத்தை கூட திரு அண்ணாமலை தான் பேசினார்னு சொல்லுவாங்க போல. ஈவே ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு 21ஆம் பக்கத்துல? திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமே ரொம்ப பிரபலமாக தெரிய வந்துச்சு. அதாவது ஓட்டுக்காக பொண்டாட்டியை தவிர இந்த முன்னேற்ற கழகக்காரன் கொடுப்பான், ஆனா வந்து பதவிக்காக இனி வரும் காலகட்டத்தில் அதையும் கூட செய்வான்னு சொன்னவர் தான் ஈவேரா. 21ஆம் பக்கத்துல இருக்கு. அதை வந்து மேற்கோள் காட்டி இதை நான் சொல்லலைங்க, ஈவேரா அவர்கள் 21ஆம் பக்கத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு முன்னேற்ற கழகக்காரர்களை ஈவேரா எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து, அதாவது இந்த எதிர்கட்சிகள் கூட அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசவில்லை. அப்படி ஈவேரா வந்து பேசிய ஈவேராவை தான் இன்னைக்கு திமுகவினரும் திமுக சார்ந்த கட்சிகளும் புகைப்படத்தை வைத்து தினமும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்றாங்க. அதாவது தமிழை வந்து எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் இழிவுபடுத்திருக்காரு, அவரை வச்சு கும்புறீங்களே இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு. ஆனா பிரதமர் மோடி இன்னைக்கு தமிழை உலகமுள்ளலாம் போய் புகழ்ந்து வர்றாரு. எந்த திருக்குறள் தங்க தட்டில் வைத்த மலம் என்று ஈவேரா சொன்னாரோ அதே திருக்குறளே ஒவ்வொரு குறளாக உலகம் முழுவதும் உள்ள தன்னுடைய மேடை பேச்சு தொடங்குவதற்கு முன்பு நரேந்திர மோடி அவர்கள் உச்சரிக்கிறார். திருக்குறளை கொண்டாடும் பிரதமர் மோடி எங்கே? திருக்குறளை தங்க தட்டில் வைத்த மலம் என்று சொன்ன ஈவேரா எங்க? அப்ப யாரு தமிழர்கள் யாரை கொண்டாடணும்? பிரதமர் மோடியவா அல்லது தமிழையும் தமிழ் மொழியையும் இழிவுபடுத்திய ஈவேராவையா? நன்றி, வணக்கம்.